ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து குஸ்கா சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கிளாஸில் தான் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால தான் நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சின்ன சைஸு 2 போட்டுருக்குறேன் நான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 சைஸ் லெமனை பூஞ்சி விட்டுக்கலாம். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பூஞ்சி விட்டுக்குங்க. தயிர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ போட்டு செஞ்சுக்க வேண்டியதுதான். மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 மணி நேரமாக நான் வந்து துளசி அரிசி ஊற வச்சு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தான் 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு வந்து 3/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சாதம் எல்லாம் நம்ம சாதம் சூப்பராக ரெடியாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இல்லை கறி மட்டும்தான் இல்லை. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.